அங்கேயாய் பிறப்பதற்கே நான் மாதம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடிய பாரதியாரின் வரிகளை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இங்கு வீட்டிற்கும் நடுவர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் என் அருமை நண்பர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்மையை போற்றுவோம். பெண்மை என்பது வெறும் பாலினம் அல்ல, அது அகிலத்தின் அதிசயம், உயிர்களின் மூலதனம், இயற்கையின் வடிவம். ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்கும் தாயாக, ஆபத்தில் தோல் கொடுக்கும் தோழியாக, ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டும் மனைவியாக, தன் சிரிப்பால் வீட்டை வெளிச்சமாக்கும் மகளாக இருக்கிறார். பெண் என்பவள் ஒவ்வொரு வடிவத்திலும் தியாகத்தின் உச்சமாய் நிற்கிறாள். பெண் என்பவள் பொறுமையில் பூமாதேவி, அன்பில் அவள் அன்னை மேரி, வீரத்தில் அவள் வேலுநாச்சியார், அறியாமை அழிப்பதில் அவள் சரஸ்வதி, அடக்கி ஒடுக்க நினைத்தால் அமைதியாக விட அவள் அடிமை அல்ல, நீதியை நிலைநாட்ட பொங்கி எழும் காளி. இன்றைய காலகட்டத்தில் பெண் தொடாத துறையே இல்லை. இராணுவ படை முதல் விண்வெளி ஆராய்வில் நாட்டின் பொருளாதாரத்திற்காக உயர்த்தும் வணிகம், அது மட்டுமில்லாமல் ஆட்சி செய்யும் அரசியல் வரை உள்ளனர். இப்பொழுது நமது கடமை என்ன? பெண்ணை பெற்ற தாயாக நாம் கும்பிடும் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு சம உரிமை, முழு பாதுகாப்பு கொடுக்கிறோமா? இல்லை. பெண்களுக்கு முழு பாதுகாப்பு, சம உரிமை மற்றும் தங்கள் கனவுகளுக்கு சிறப்பு கொடுப்பதே நிஜமான போற்றுதல். பெண்மையை உயர்த்துவோம், பெண்மையை மதிப்போம். பாரதி கண்ட புதுமை பெண்களை இந்த மண்ணில் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். என் பெயர் செல்வன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழே எந்தன் உயிர் மூச்சு. தாய்மொழியாம் தமிழ் மொழி அருள்நெல்லிப்பறை நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. அவர்களில் நிகழ்ந்து பேச மாட்டார். என் பேரு வீட்டுவாரகே. 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொள்ள தலைப்பு உயிர் மூச்சு. நம் தாய்மொழியான தமிழ் மொழி நிரம்பிய அறிவை தருகிறது. அது தமிழ் மக்களின் குரல் பெறுகிறது. அறநெறி அறிவை தரலாகும், அதே தமிழ் குரலாகும். ஒருவரை அறி போராது, போற்றாதாரி கூடாது, கொல்லா வெள்ளம் புரியாது, கொள்ளை பொறியாமையாக எல்லா மனிதனின் கூடவே என்றும் சித்திரன் பெறுவே. அன்பு மரணம் ஊக்கி உண்மாச்சை என்பதை போக்கிடும் இன்பப்படுகிற வாழ்வுதான் எங்கள் தமிழ் தேவையான். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் சுதிகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் பேசுவதற்காக எடுத்திருக்கும் தலைப்பின் பெயர் பெண்மையை போற்றுவோம். தாய்மை, அன்பு மற்றும் தைரியத்தின் வடிவமான பெண்மையை போற்றுவோம். பெண்கள் குடும்பத்தின் கண்கள் மற்றும் முதுகெலும்பு ஆவார். பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் போல கல்வி மற்றும் அறிவில் பெண்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்போம். அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குவோம். பெண்மையை போற்றுவோம், நாட்டை உயர்த்துவோம். நன்றி. வணக்கம். என் பெயர் செல்வன். நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். என்னுடைய தலைப்பு நான் விரும்பும் கவிஞர் பாரதியார். பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார். அவர் பாரதி என்னும் பட்டத்தை வாங்கியுள்ளார். அவர் ஒரு கவிஞர். நன்றி, வணக்கம். என் பெயர் லட்சுமி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது தலைப்பு என்றால் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேச வந்துள்ளேன். அவர் பிறந்த தேதி என்னவென்றால் அக்டோபர் 1931ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் அக்னி ஃபயர் 20 என்பதை அவர்தான் செய்தார். அவர் ராமநாதபுரத்தில் பிறந்தவர். நன்றி. ஒரு மதிப்பிற்குரிய துணை தாளாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஆசிரியர்கள் அவர்களுக்கும் மற்றும் எனது நண்பர்களுக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கணினித்துறையில் தமிழின் வளர்ச்சி. ஒரு காலத்தில்
கணினி என்றால் ஆங்கிலம் மட்டும்தான் என்று இருந்தது. ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது. நம் கையில் வைத்திருக்கும் செல்போன் முதல் பெரிய பெரிய கணினிகள் வரை அனைத்து இடங்களிலும் தமிழ் இடம்பெற்றுள்ளன. வாட்ஸ்அப், யூடியூப் என எந்த தளத்தை திறந்து பார்த்தாலும் தமிழ் எழுத்துக்கள் தான் கொடிகட்டி பறக்கின்றன. கூகுளில் நாம் எதை கேட்க வேண்டும் என்றாலும் தமிழிலேயே தட்டச்சு செய்யலாம் அல்லது குரல் வழியிலும் கேட்கலாம். AI தொழில்நுட்பத்திலும் தமிழ் தனது இடத்தை பலமாக பிடித்துள்ளது. நண்பர்களே, நமது தாய்மொழியான தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் விரும்பும் கவிஞர் பாரதியார். பாரதியார் அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே கவிப்பாடலும் ஆற்றலும் பெற்றதால் இவர் பாரதி என்றும் பட்டத்தை பெற்றார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே இந்த சொல்லை நம்மளுக்கு இன்னும் தைரியத்தை கொடுத்த நம் பாரதியார் எழுதிய கவிதையாகும். தாளர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். நான் இன்று பேச வந்திருக்கும் தலைப்பு மனிதம் வளர்ப்போம். மனிதம் என்றால் என்ன? பசியில் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பதும், தவறி விழுந்தவர்களை கை தூக்கி விடுவதும், யாரும் இல்லை என்று நினைக்கும் பொழுது நான் இருக்கேன் என்று சொல்வதுதான் மனிதம். இன்று கட்டிடங்கள் உயர்ந்திருக்கிறது, செல்போன், கம்ப்யூட்டர் எல்லாம் வளர்ந்துவிட்டது. ஆனால் நம் மனதில் இருக்கும் அன்பும் கருணையும் குறைந்துவிட்டது. எந்திரம் போல் வளர்ந்தாலும் எவ்வளவு வளர்ச்சியாய் இருந்தாலும் என்ன பயன்? ஒரு சின்ன புன்னகை, ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு உதவும் கை, இதுதான் மனிதனை மனிதனாக காட்டுகிறது. நாம் பெரிதாக எதுவும் செய்ய வேண்டாம். பள்ளியில் யாவரையும் கேலி செய்யாமல் இருக்கலாம். சாலை ஓரங்களில் இருக்கும் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றலாம். உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்யலாம். இதுதான் மனிதன். நான் இன்று ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடிவு செய்திருக்கிறேன். நீங்களும் வருவீர்களா? இன்று மனிதன் வளர்ந்தால் நாடு வளரும். நாடு வளர்ந்தால் நம் தலைமுறை ஒளிமயமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பரணி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்த தலைப்பு நான் விரும்பும் கவிஞர் பாரதிதாசன். இவரது இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். தமிழக அரசு இவர் பெயரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்று மாநில திருச்சியில் திறந்து வைக்கப்பட்டது. நன்றி. தமிழே வணக்கம். டிக் டிக் டிக், உங்கள் மென்பொருள் தயாராகிவிட்டது என்றது கணினி. ஆம், இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்புதான் கணினித்துறையில் தமிழின் வளர்ச்சி. தமிழ் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தூணிலும் தமிழ், துரும்பிலும் தமிழ், வானிலும் தமிழ், வண்ணத்தில் கணினியிலும் என் தமிழ். உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்றுதான் தமிழ். ஆனால் அது கணினி உலகில் மிகச்சிறந்து விளங்குகின்றது. 1980களில் கணினியில் தமிழ் எழுத்துக்களை சரியாக காட்ட இயலவில்லை. அன்று ஆங்கிலம் மட்டுமே பயன்பாட்டில் இருந்தது. 1990களில் யூனிகோட் தொழில்நுட்பம் வந்தது. அதன் மூலம் கணினியில் தமிழ் எழுத்துக்களை சரியாக காட்ட முடிந்தது. ஆனால் இன்று தமிழில் டைப் செய்ய கீபோர்டுகள் உள்ளன. கூகுள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களில் தமிழின் ஆதரவு உள்ளது. தமிழ் விக்கிபீடியாவில் 1,00,000